வணக்கம். நலமா இருக்கீங்களா? எல்லாருக்குமே வாழ்க்கை கொஞ்சம் நல்ல மாதிரி போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, கோல் அப்படின்னு ஒன்று மிக 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 அவசியம். கோல்னால் என்ன அப்படிங்கிறதையும், வாழ்க்கைக்கு ஏன் கோல் அவசியம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கோல்னால் என்ன அப்படின்னா, ஒரு இலக்கு, நம்மளுடைய லட்சியம் அப்படின்லாம் சொல்லலாம். நான் டாக்டர் ஆகணும், இந்த ஏரியாவில் ஒரு பெரிய வீடு கட்டிடணும், இது பண்ணிடணும், அது பண்ணிடணும், வாழ்க்கையின் லட்சியமாக அது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எஸ், அதுவும் கோல் தான். பட் அது மட்டுமே இல்லை. அதை தாண்டி கோல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம், அதை நம்ம போய் அடையணும், அதை செய்யணும், இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட கோல் தான். ஏன் இன்றைக்கி நான் 7 மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியே டின்னருக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது கூட கோல். நீங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்க, இப்படி சொல்லுவாங்க, இன்றைய நாள் இனிதே முடிந்தது, அப்பாடி நான் எப்படி பயந்தேன் தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு. ஸோ உங்களுடைய கோல் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். இல்லை ஒரு வாரம் கழித்து நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை டெய்லி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவசியம். சின்னதோ பெருசோ ஒரு இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 5 பாயிண்ட்டு தான், ஈஸியாக சொல்லிடுறேன். சில பேர் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு. அந்த எண்ணமே வராது. உங்கள் லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு லட்சியம், நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும். 2வது, சுற்றி சுற்றி பிரச்சனைகளாக இருக்கும். அப்போ நம்மளுடைய கவனம் எல்லாம் பிரச்சனைகளில் இருக்கும். அது நேச்சுரல் தான். ஆனால் அதை தாண்டி பிரச்சனைகளை தூர வச்சுட்டு வாய்ப்புகள் என்ன இருக்குது, நான் அந்த இலக்கை போய் அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணும். சில பேருக்கு ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டே இருக்கும், வாழ்க்கைக்கு என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு இலக்கை நீங்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். 3வது நம்ம எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலான்னு விஷயங்களை தள்ளி போடுவோம். ஆனால் இதுதான் இப்போ ப்ரையாரிட்டி, இதை தான் நம்ம முக்கியமாக வைக்கணும், இதுதான் என்னுடைய இலக்கு அப்படிங்கும் பொழுது விஷயங்களை தள்ளி போடாமல் அன்றன்றைக்கு வேலையை செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம கரெக்டாக செய்வோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கவனம் எதில் இருக்கணும், உங்களோட வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும். இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு என்ன வரும், ஃபைனலி தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். வாழ்க்கை போர் அடிக்காது, பிரச்சனைகள் கண்ணில் படாது. அடுத்து என்ன அப்படின்னு வாய்ப்பை தேடி ஓட ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத விஷயத்தில் கவனம் போகாது, நல்ல விஷயத்துக்கு கவனம் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பண்ணுறதுனால தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. உங்கள் மேலேயே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். ஆஹா பரவாயில்லையே நம்ம கூட அப்படின்னு. ஸோ வாழ்க்கை போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். அதனால் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் கோல் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்மளுடைய கோல் என்ன, இலக்கு என்ன அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுலையே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ரியலிஸ்டிக் கோலாக இருக்கணும்ல. லைக் 4 நாளில் 40 கிலோ குறையணும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அது ரியலிஸ்டிக் கோலாக? ஸோ கோல் செட் பண்ணுறதுலையே நிறைய பேருக்கு குழப்பங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய இலக்கு எது அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோ. அதுக்கு அடுத்த வீடியோ அந்த கோலை போய் அடையிறதுக்கான சில முக்கியமான டிப்ஸ். அவ்வளோதான். Thank you for watching. Keep watching. Like, share and subscribe. Tata.